விரைவில் வெள்ளித்திரையில் துருவ நட்சத்திரம். கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடித்த திரைப்படம் துருவ நட்சத்திரம். இந்த படத்தின் டீசரும் ட்ரெய்லரும் இப்போதும் கூஸ் பம்ப்ஸை தரும். ஆனால் 2019ஆம் ஆண்டே வரவேண்டிய இந்த படம் பணப்பிரச்சனையால் ரிலீஸ் ஆகவில்லை. இந்த நிலையில் இந்த படத்தை வரும் கோடை விடுமுறையில் ரிலீஸ் செய்யும் வேலை மும்முரமாக நடைபெறுவதாக கௌதம் மேனன் தெரிவித்துள்ளார். மதகஜ ராஜா திரைப்படம் ஹிட் தான் இதற்கான இன்ஸ்பிரேஷன் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல்வாதி விஜய்க்கு நடிகர் விஷால் கோரிக்கை. விஜய் அளிக்க உள்ள தேர்தல் வாக்குறுதியை பொறுத்துத்தான் அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து முடிவு செய்வேன் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் விஜய் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். அவர் முன்னதாக 2026இல் அரசியலுக்கு வருவேன் என நடிகர் விஷால் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இதே வேலையா போச்சு. கடுப்பான நடிகர் விஷால். துப்பறிவாளன் 2ஆம் பாகத்தில் இருவருக்கும் ஏற்பட்ட சண்டை தொடர்ந்து ஒரு உரசலாக இருந்து வருகிறது. அப்போது மிஷ்கின் விஷாலை சகட்டு மேனிக்கு பேசியதெல்லாம் தமிழக ரசிகர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அண்மையில் பாட்டில் ராதா பட நிகழ்ச்சியில் மரியாதை குறைவாக மிஷ்கின் பேசி பின்னர் அதற்கு மன்னிப்பும் கேட்டார். இது குறித்து விஷாலிடம் கேட்டபோது அவருக்கு இதே வேலையா போச்சு என நறுக்கென பதில் கொடுத்துள்ளார் விஷால். ஆங்கிலத்திலும் வெளியாகும் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 திரைப்படம். நெல்சன் ரஜினி கூட்டணியில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 திரைப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பேன் இந்தியா மொழிகளுடன் ஆங்கிலத்திலும் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனால் வெளிநாடுகளில் பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே படப்பிடிப்பை வெளி மாநிலங்களில் முக்கிய பகுதிகளில் நடத்த நெல்சன் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.